கிபி 1ஆம் நூற்றாண்டில் பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தீய ஆவியின் பிடியில் சிக்கிய ஒரு சிறுமி அவர்களுக்கு திடையூறு செய்தாள். பவுல் அந்த ஆவியை இயேசுவின் அதிகாரத்தால் அதட்ட அந்த பெண் விடுதலை பெற்றாள். ஆனால் அவளை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் வருமானம் போன கோபத்தில் பவுலையும் சீலாவையும் இழுத்துச் சென்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். எவ்வித விசாரணையும் இன்றி அவர்களின் உடைகள் கிழிக்கப்பட்டன. தடிகளால் அவர்கள் மிக கொடூரமாக அடிக்கப்பட்டனர். உடல் முழுவதும் கிழிந்து இரத்தம் வழிய அவர்கள் ஒரு இருண்ட உள் சிறையில் தள்ளப்பட்டனர். அந்த சிறையில் ஒரு பாடல் ஒலித்தது. மற்ற கைதிகள் ஆச்சரியத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நொடியில் ஒரு மகா பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தன. கதவுகள் அனைத்தும் தானாகத் திறந்தன. சிறையதிகாரி பயந்து தற்கொலை செய்ய முயன்றபோது பவுல் அவரை தடுத்து அவருக்கு நற்செய்தி கூறினார்.